அத்தியாயம் 57. அமைதியான பேத்தி எழிலை சிங்கத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் பெரிய இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து 200 பவுன் நகை போட்டு பேத்தியை திருமணம் செய்து வைப்பதற்கு தயாராக இருந்தார். மாப்பிள்ளையையும் மாப்பிள்ளை வீட்டையும் சிங்கத்தின் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் பிடித்துவிட்டது. ஆ அப்புறம் நம்மளே பேசுனா எப்படி? பொண்ணு மாப்பிள்ளை பேச வேணாமா? அவங்கள மனசு விட்டு தனியா பேச சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, இப்பல்லாம் முன்னாடி மாரி இல்ல. நம்ம அப்பா, அத்தா என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவோம். ஆனா அவங்க அப்படியா? அவங்க படிச்ச பிள்ளைங்க. அதனால கொஞ்சம் மனசு விட்டு பேசட்டும். என்று மாப்பிள்ளை வீட்டார் பக்கம் இருந்து ஒருவர் சொன்னார். என் பேத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னா, அத மறுத்து பேச மாட்டா. அது மட்டுமா, நான் போட்ட கோட்ட தாண்ட மாட்டா. இப்ப கூட ஒரு வார்த்தை அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமான்னு நான் கேட்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சொன்ன வார்த்தைய என் பேத்தி மீற மாட்டான்னு தெரியும். என்று முறுக்கு மீசையை முறுக்கிக் கொண்டார் சிங்கம். ம் நீங்க கேட்டு பண்ணாதான் உலகம் அழிஞ்சிருமே என்று முணுமுணுத்துக் கொண்டாள் அருவி. அப்படி இல்ல சம்மந்தி. என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. தான் வளர்ப்பு மேல நம்பிக்கை இல்லாதவங்க, தான் பிள்ளை தப்பு பண்ணிருவாங்கன்னு பயப்படுறவங்க தான் கேட்பாங்க. நான் எதுக்கு பயப்படணும்? என் பேத்திய நான் ஒழுக்கமா வளர்த்துருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அவ செய்வா. அதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அனுப்புங்க. என்று திமிராக பதில் சொன்னார் சிங்கம். ஆனால் இந்த மீசக்காரருக்கு கொஞ்சம் இல்ல, அதிகமாவே கொழுப்பு கூடி போய் தான் இருக்கு. இந்த பக்கம் முணுமுணுத்தது அருவியின் இதழ்கள். என்ன பண்ற அருவி? யாருக்காவது கேட்டா பிரச்சனை ஆயிடும். அமைதியாரு என்று அழகி தன் மருமகளை அமைதிப்படுத்தினார். அப்புறம் என்ன மாமியாரே? என்ன இருந்தாலும் அவளுக்கு இதுல விருப்பமானு ஒரு வார்த்தை கேக்குறதுனால இப்ப என்ன கெட்டு போயிட போகுது சொல்லுங்க. அவளுக்கு இதுல விருப்பம் இல்லாம கூட இருக்கலாமே என்று அவளுக்கு தோன்றியதை சொன்னாள் அருவி. இந்த வீட்டுல அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முடிவு இல்ல. அதுவும் முக்கியமா பொண்ணுங்களுக்கு அவங்க சுயமா சிந்திக்கவும் கூடாது, சுயமா முடிவு பண்ணவும் கூடாது என்று சிறு கசந்த புன்னகையுடன் சொன்னவரை திரும்பி பார்த்தவளுக்கு, இவர்கள் ஏன் இந்த அடிமை வாழ்க்கையை பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள் என்பது புரியவில்லை. உலகம் எப்படியோ எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. பெண்கள் எத்தனையோ விஷயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் எல்லாம் ஏன் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதையும் வீட்டில் வேலை செய்வதையும் மட்டுமே கருத்தாக கொண்டு வாழ்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. நிச்சயத்தட்டும் மாற்றப்பட்டது. செய்து வைத்த பொம்மை போல் அந்த தங்க ஆபரணம் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சேலையில் ஏதோ கொலுவில் வைக்கும் பொம்மையை போல நின்று கொண்டிருந்தாள் எழில். அவள் கண்களில் இருந்த சோகத்தை மற்றவர்கள் உணராமல் இருக்கலாம். ஆனால் அதை அருவி உணர்ந்து கொண்டாள். நிச்சயம் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அவளுக்கு புரிந்தது. இதை பற்றி உடனே அவளிடம் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். நிச்சயம் முடிந்து வழக்கம் போல் அவள் சின்ன மாமியார் குயில் அவளை வேலை வாங்கி பெண்டு கழட்டி விட்டார். அருவி வந்ததிலிருந்து அவருக்கு வசதியாக போனது. எந்த ஒரு வேலையும் பார்க்காமல் அருவியை மட்டும் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார். அருவியும் இப்போது அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பொறுமை காத்து கொண்டிருக்கிறாள். இந்த வீட்டு மருமகன்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கானே உங்க பேரன். அவளுக்கு கொஞ்சம் கூட அடக்க ஒடுக்கம்னா என்னன்னே தெரியல. என்னமோ சின்ன பொண்ணு மாதிரி ஒரு பெரிய மனுஷனை இடிச்சிட்டு மன்னிப்பு கூட கேட்காம ஓடுறா. என்ன பொண்ணு இவ? இவங்க வீட்ல இப்படித்தான் ஒழுக்கம் தெரியாம வளர்த்து விட்டுருக்காங்க போல. என்று அப்பட்டமாக பொய் சொன்னார் சேந்தன். ஏற்கனவே அவள் மீது வன்மத்திலும் கோபத்திலும் தான் இருந்தார் சிங்கம். இதில் இவர் வேறு இப்படியெல்லாம் சொல்ல அது இன்னும் அவரை கோபமாக்கியது. அவள கொன்னு போடணும்னு வெறி வருது. ஆனா அதுக்கு சரியான நேரம்தான் சிக்கல. இவ ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டா. ஒண்ணு இவளா இங்க இருந்து போகணும். இல்ல நம்மவள மொத்தமா அனுப்பி வைக்கணும். என்று வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டார். யோ பெருசு, ஏன் நோக்கம் தெரியாம பேசிட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்க மொத்த சொத்துக்கும் அவன்தான் ராஜா, அவன்தான் வாரிசுன்னு சொல்றல்ல. அவனுக்கு ஒரு வாரிசு வந்தா தானே அதெல்லாம் நடக்கும். உன் பேரன் கூட இவளையும் வாழ விடவும் மாட்டேன். அவனுக்கு ஒரு வாரிசு உருவாக்க விடவும் மாட்டான் இந்த சேந்தன். அவளை எப்படி போட்டு தள்ளணும்னு எனக்கு தெரியும். மொத்த சொத்து எனக்கு தான் வரணும். என் அப்பா உன்கிட்ட கூழ கும்பிடு போட்டு செத்தான். இப்ப நானும் உனக்கு கையால அருந்து நக்கிட்டு போணுமா? விடமாட்டேன். இந்த மொத்த சொத்துக்கும் இந்த மொத்த ஊருக்கும் நானே ராஜா. உனக்கு அப்புறமா எல்லாமே எனக்கு தான் வரணும் என்று இன்னொரு பக்கம் சேந்தன் யோசனை செய்தது அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நிச்சயம் முடிந்து 2 நாளில் கல்யாண ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
கல்யாண வேலையெல்லாம் வேகமாக நடந்தது. ஆனால் எழில் முகத்தில் மட்டும் கொஞ்சம் கூட உயிர்ப்பு என்பதே இல்லை. அதனால் பேசாமல் அவளிடம் பேசி பார்க்கலாம் என்று அருவி எழிலிடம் சென்று பேசினாள். அருவியை பார்த்ததும் அந்த ஜன்னல் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எழில் எழுந்து நின்றாள். "வாங்க நீ" என்றாள் மௌனமாக. "என்ன எழில், விடிஞ்சா கல்யாணம். ரொம்ப ஹாப்பியா இருக்கியோ?" என்றாள் போட்டு வாங்கும் விதமாக. எழில் ஒரு சின்ன புன்னகை மட்டும் செய்தாள். "அப்புறம் எழில், நானும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் முகமே சரியில்ல. என்னமோ மாதிரியாவே இருக்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு எழில். நான் உனக்கு உதவி பண்றேன்." "ஆ, அப்படி எதுவும் இல்ல அண்ணி" என்றாள் அவள் தயக்கமாக. "அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்ணு வேற என்னமோ சொல்ற மாரி தோணுது. சொல்லு எழில்" என்று அவளும் பொறுமையாக கேட்டு பார்த்தாள். ஆனால் எழில் அப்படி எதுவும் இல்லை என்று சாதித்து விட்டாள். இப்படி இவர்கள் இருவரும் நின்று பேசிக் கொண்டிருப்பதை அந்த பக்கம் வந்த எழிலின் அம்மா குயிலி பார்த்து விட்டார். "இவ எதுக்கு என் பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா? என்னவா இருக்கும்?" என்று யோசனையாக மேலே வரலாம் என்று அவர் எண்ணும் வேளை ஏதோ பாத்திரங்கள் சரிபார்க்க சேந்தன் மனைவியை அழைத்து சென்று விட்டார். "என்ன அருவி, ஏதோ யோசனையாவே இருக்க? என்ன விஷயம்?" என்று கல்யாணத்திற்கு போட வேண்டிய பிளவுஸ் கொஞ்சம் பிடிப்பமாக இருந்ததால் அதை ஊக்கு கொண்டு பிரித்து கொண்டிருந்தபடி கேட்டார் அழகி. "ஆ, ஒன்னும் இல்ல மாமியாரே. இந்த எழில கவனிச்சீங்களா? அவ முகமே சரியில்ல. என்னவோ மாதிரியாவே இருக்கா. நான் என்னன்னு விசாரிச்சு பார்த்தேன். ஆனா எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னவோ அவ எதையோ மறைக்கிறான்னு தோணுது. உங்களுக்கு அந்த மாரி தோணலையா?" "கல்யாணம் முடிவானா எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்பன் வீட்ட விட்டு போறோமே, இனி அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? நம்ம கூட அன்பா இருப்பாங்களா? நம்ம கூட பாசமா இருப்பாங்களா? இப்படி எத்தனையோ ஏக்கம், கவலை அந்த பொண்ணுக்குள்ள இருக்கும். அந்த பயம் தாண்டி கல்யாணம் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த கவலை இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ற பொண்ணுங்களுக்கு கூட அந்த கவலை இருக்கும். அதனால தான் வருத்தமா இருப்பா போல" என்றவள் வருத்தமாக இருப்பதை அவரோ சாதாரணமாக சொன்னாலும் அருவியால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதே யோசனையுடன் அறைக்கு வந்து படுத்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். அடுத்த நாள் காலையில் அவள் அறையின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு பதட்டமாக எழுந்து பார்த்தவள் பக்கத்தில் பாறை இல்லாததைக் கண்டு குழம்பினாள். அவன் இரவு முழுவதும் ரூமுக்கு வரவே இல்லை போலும். வெளியே அழகிதான் முகமெங்கும் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். "என்னாச்சு மாமியாரே, எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க?" புரியாமல் கேட்டாள். "எழில் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா?" என்றார் அவர் பதட்டமாக. "என்ன?" அருவி புருவம் சுருக்கி பார்த்தாள். "எழில காணோம் அருவி. நீதான் அவளை எங்கேயோ அனுப்பி வச்சுட்டேன்னு கீழே பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தாண்டி கேக்குறேன். அவ உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா?" என்று கொஞ்சம் பதட்டமாகவே கேட்டார் அழகி. அவர் சொன்னது போல மொத்த குடும்பமும் அந்த ஹாலில் கூடி இருக்க பெரிய பிரளயமே நடந்து கொண்டிருந்தது அங்கே. அத்தியாயம் 58. "மாமியாரே, எனக்கு எதுவும் தெரியாது. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா பாருங்க" என்று களைந்து கிடந்த கூந்தலை அள்ளிக்கொண்டே போட்டவள் மாடிப்படிகளில் இறங்கி வர அவளுக்காக காத்திருந்தது மொத்த குடும்பமும். பாரி மட்டும் அங்கே இல்லை. அவன் முக்கியமான வேலையாக போனவன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. எழிலை காணோம் என்று இப்பொழுதுதான் அவனுக்கு விஷயத்தினை சொல்லி நியூஸ் அனுப்பி இருந்தார்கள். அவனும் வீட்டுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறான். "இதோ வந்துட்டா இந்த வீட்டு மகாராணி. இவதான் என்னமோ பண்ணிட்டா. எனக்கு தெரியும். என் புள்ள இத்தனை நாள் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா எப்ப இவ கூட பேசினாலோ அப்பதான் அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் நேத்து கூட பார்த்தேன். மாடியில தனியா வச்சு என்னமோ எழில்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் தான் அவ காணாம போயிருக்கா. இவதான் அவளை ஏதாவது சொல்லி மனச மாத்திருப்பா" என்று மொழியில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்த குயில் வேகமாக எழுந்து வந்து அருவியின் முடியை பிடித்தார். "குயிலி, என்ன பண்ற? எதுனாலும் பேசிக்கலாம். அதுக்கு ஏன் இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிற? முதல்ல விடு அவள" என்று அழகி அருவிக்காக பேசினாலும் குயிலி அவரை ஒரே வார்த்தையில் அடக்கிவிட்டார். "காணாம போனது என் பொண்ணு தானே. ஒருவேளை உங்க பொண்ணு காணாம போயிருந்தா அப்போ உங்களுக்கு என் வேதனை என்னன்னு புரியும். பெத்தவளுக்கு தான் தெரியும் இந்த வேதனை. ஏய், உண்மைய சொல்லுடி. எங்கடி என் புள்ள? உண்மைய சொல்லு" என அருவியின் முடியை அப்படியே கொத்தாக பிடித்தார். "அத்த விடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது" என்று அருவியும் இழுத்து பிடித்த பொறுமையுடன் பேசிக் கொண்டிருந்தாள். "என்னடி தெரியாது? நேத்து என் புள்ள கூட பேசுனியா இல்லையா? உண்மைய சொல்லுடி" என்று அவள் முடியை வலிக்கும்படி பிடித்தார். "ஆமா அத்த, நான் பேசினேன். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கோபப்படுறீங்க.
எழில் முகமே சரியில்ல. அவ சோகமா இருந்தா. அதனால தான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க போனேன். ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துட்டேன். இதான் நடந்தது. என அருவி என்ன சொன்ன போதும் அந்த முரட்டு கூட்டம் அவள் சொன்ன பதிலை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. என்னடி உன் இஷ்டத்துக்கு கதை கட்டுற? எங்கள பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மாமா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லன்னு. நம்ம பாரி இவ கழுத்துல விருப்பம் இல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுனால இவளுக்கு நம்ம குடும்பம் மேல ஒரு காண்டு. எப்படியாவது நம்ம குடும்பத்த அசிங்கப்படுத்தணும், எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தா. அதுக்கு என் பொண்ண பயன்படுத்திக்கிட்டா. இவள சும்மா விடக்கூடாது. கேக்குற விதத்துல கேட்டா அவள எங்க வச்சிருக்கான்னு சொல்லுவா. என்னடி அப்படி பாக்குற? பதில சொல்லு என்றார் மிரட்டல் தோரணையில். அருவியின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறந்தது. அத்த முதல்ல என் முடியில இருந்து கையெடுங்க. நான் எதுவும் பண்ணல என்று அருவியின் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. எடுக்கலைன்னா என்னடி பண்ணுவ? முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுடி. இப்ப சொல்லலைன்னா உன்னை கொன்னு புதைக்க கூட தயங்க மாட்டோம். எங்கடி என் பொண்ணு? சொல்லிட்டே இருக்க என பொறுமை இழந்த அருவி அவள் தலையிலிருந்து அவரின் கையை இறுக்கி பிடித்தாள். அவருக்கோ கை வலித்தது. கையை எடுங்கன்னு சொன்னா எடுக்கணும். அதை விட்டுட்டு அதென்ன முடியல கை வைக்கிறது? உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுனா நாயை விட கேவலமா நடத்துவீங்களா என்று அவள் முடியிலிருந்து அவர் கையை எடுத்து விட்டாள். ஏய், யாருக்கிட்ட பேசுற என்று மறுபடியும் அவர் எதையோ கோபமாக பேச வர, "ஹுஷ்! எதுக்கு இப்ப கத்துறீங்க? இங்க பாருங்க, நான் எதுவும் பண்ணல. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. என் மேல பழிய போறத விட்டுட்டு முதல்ல அவளை எங்கன்னு தேடுங்க. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தோணுது. அதனால தான் அவ எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன்" என்று அருவிக்கு தோன்றியதை பயம் இல்லாமல் சொன்னாள். "அப்ப என் பொண்ணு எவன் கூடவா ஓடி போயிட்டான்னு சொல்றியா?" கொஞ்சம் கோபமாக கேட்ட குயிலி அருவியை அடிப்பதற்கு கையை ஓங்கினார். அப்பொழுது அந்த கையை லாபகரமாக பிடித்தாள் அருவி. அதை அங்கிருந்த யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதும் அவர் திட்டும் பொழுது அமைதியாக இருக்கும் அருவியா இப்பொழுது இத்தனை தைரியமாக அவர் கையை பிடித்திருக்கிறாள் என்ற ஆச்சரியம்தான் அவர்களுக்கு. சிங்கம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் பேரன் வரும் வரை எதுவும் பேசக்கூடாது என பொறுமை காத்தார். அதே சமயம் சரியாக உள்ளே வந்த பாரி அருவி அவன் சித்தியின் கையை பிடித்திருப்பதைக் கண்டு சத்தம் போட்டான். அருவி, என்ன பண்ற? என்ற கர்ஜனையான சத்தம் கேட்டு அவர் கையை கீழே போட்டாள். வாப்பா பாரி, இதோ இந்த ஊர்ல இல்லாத மகராசிய தேடி கூட்டிட்டு வந்த நீ. ஆனா பாரு, இவளால இன்னைக்கு நம்ம குடும்பமே சந்தி சிரிச்சு நிக்க போகுது. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு இவ நம்ம எழில எங்கேயோ அனுப்பி வச்சுட்டா. ஆனா எங்க அனுப்பி வச்சான்னு சொல்ல மாட்டேங்கிறா என்று பாரியிடம் திரும்பி அருவியை ஏற்றி விட்டார். இல்லங்க, அவங்க பொய் சொல்றாங்க. நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன்? நான் உண்மையா எதுவும் பண்ணலங்க. நான் எழில் கிட்ட பேசினேன். ஆனா என்கிட்ட அவ எதுவுமே சொல்லல. இவங்க என் மேல பொய்யா பழி போடுறாங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். எனக்கு என்னமோ அவ இந்த கல்யாணம் பிடிக்காம ஓடி போயிட்டான்னு தோணுது என்று அருவியும் அவள் பக்க நியாயத்தை சொன்னாள். ஓஹோ! அப்ப என்ன சொல்ல வர? என் பேத்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவ சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்த பண்ணி வைக்க பார்த்தோம். அவள நாங்க ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்ல வரியா? என்று இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த சிங்கம் இப்பொழுது பேசினார். இல்லங்க, நான் அந்த மாதிரி சொல்லல. கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா எப்படி உங்க வளர்ப்பு தப்பாகும்? எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை அவகிட்ட சம்மதமான்னு கேட்டிருக்கலான்னு தான் சொல்ல வந்தேன். ஓஹோ! அப்ப அவகிட்ட கேட்டு தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கணும். அவ சம்மதத்த கேட்காம முடிவு பண்ணதுனால தான் அவள தூண்டி விட்டு இங்கிருந்து போக வச்சியா? என்று அவள் எப்படி பேசினாலும் அதில் ஒரு தவறை கண்டுபிடித்து பேசினார் சிங்கம். ஐயோ, நான் அப்படி பேசல. எதுக்கு இப்ப தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நாங்க தப்பா புரிஞ்சுக்கல. நீ தாண்டி வந்ததுல இருந்து பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம தப்பா பேசி தப்பாவே நடந்துக்கிற. எனக்கு தெரியும். என் பொண்ணு உன் கூட சேரும்போதே ஏதோ பிரச்சனை உருவாக போகுதுன்னு எனக்கு தெரியும். ஒத்த பிள்ளைய பெத்து ஆசை ஆசையா வளர்த்த. இப்ப இவ பேச்சு கேட்டு எங்க போய் கஷ்டப்படுறான்னு தெரியலையே என்று மார்பில் அடித்துக் கொண்டார் குயிலி. எதுக்கு இப்ப முட்டாள் மாதிரி பேசுறீங்க? கொஞ்சமாவது புத்தியோட செயல்படுங்க. இதுக்குத்தான் படிக்கணும்னு சொல்றது. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசினா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று கொஞ்சம் கோபமாகவே பேசிவிட்டாள் அருவி. ஏய், அமைதியா இரு. என்று கர்ஜனையாக சொன்னான் பாரி. நான் எங்க பேசுறேன்? அவங்க தான் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. அவங்கள கேளுங்க. என்னமோ நான் தான் உங்க தங்கச்சி அனுப்பி வச்ச மாதிரி என் மேலே எல்லாரும் பழி போடுறாங்க. அது கேளுங்க. சந்தோஷம்ப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளத்தான் தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க. உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல.
பெரியவங்க கிட்ட எப்படி அடக்கமா பேசணும், அமைதியா பேசணும்னு தெரியல. ஆ, பெத்தவங்க சரியா வளர்த்திருந்தா, எதுக்கு இன்னைக்கு இப்படி நம்ம கஷ்டப்பட போறோம்? அவங்க வளர்த்த பொண்ணே இந்த மாரி இருந்தா, ஹ, அப்ப அவங்க எந்த லட்சணத்துல இருப்பாங்க? என்று கடையோர நக்கல் சிரிப்புடன் சொன்னார் சிங்கம். இவ்வளவு நேரம் தன்னை பேசும் பொழுது பொறுமையாக இருந்தவளால் அவள் வளர்ப்பை பற்றியும் இறந்து போன அவள் பெற்றவர்களை பற்றியும் பேசியதும் பொறுமை தாழவில்லை. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் பேரண்ட்ஸ் பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எப்படிப்பட்ட பொண்ணா வேணாலும் இருந்துட்டு போறேன். நான் ஒண்ணும் உங்க பேரனை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணலையே. அவர் தானே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் சொந்த பேத்தியோட மனசு புரிஞ்சுக்காத மனுஷனுக்கு எப்படி அடுத்த வீட்ல இருந்து வந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் புரியும்? முதல்ல உங்க வளர்ப்பு சரியா இருக்கான்னு பாருங்க. என்று அருவி சொல்லி முடிக்கும் முன் அவள் கன்னத்தில் இடியென இறங்கியது பாரி அடித்த அடி. அவன் 5 விரல்களும் அச்சாய் பதிந்தது அவள் கரத்தில். அத்தியாயம் 59. பாரி இப்படி திடீரென அறைவான் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அருவி. அவன் அடித்த கைத்தடம் அப்படியே அவள் கன்னத்தில் அச்சு போல பதிந்து போயிருக்க சிறு அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? என்று அழகி பதறிக் கொண்டு வந்து அருவியின் கன்னத்தை தடவி கொடுத்தார். அப்புறம் என்ன சித்தி? அந்த மனுஷன் எம்புட்டு பெரிய ஆளு? அவர பார்த்தா ஊரே நடுங்குது. அம்புட்டு ஏன்? அத்தன பேரும் அவர் முன்னாடி கை நீட்டி நிக்கும்போது, இவன் என்ன பயம் இல்லாம கைய நீட்டி பேசுறா? என்று கோபமாக சொன்னான் பாரி. அருவி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அருவி அடி வாங்கியதைக் கண்டு சிரித்துக் கொண்டார் சிங்கம். இவகிட்ட கேட்டு என் புள்ளை எங்க வச்சிருக்கான்னு சொல்ல சொல்லு பாரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. சொந்த பந்தம் எல்லாரும் வந்துருவாங்க. அவங்க முகத்துல எப்படி தம்பி நம்ம முழிக்க முடியும்? பொண்ணு எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்களே. இவளுக்கு நம்ம மேல எம்புட்டு கோவம் இருந்தாலும் நம்மள பழி வாங்குறதுக்கு இது நேரம் இல்ல. என் புள்ள எங்கன்னு கேட்டு சொல்லுப்பா என்றார் அவரோ அருவியை முறைத்தபடி. பாரி அருவியை திரும்பி பார்த்தான். உனக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்றான் அவளை நேருக்கு நேர் பார்த்தபடி. அருவி எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்றாள். உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ ஏதாவது பண்ணியா? உன்கிட்ட எத்தன முறை சொன்னேன். அவ கூட பேச்சு வச்சுக்காத. அப்புறம் உன்ன பார்த்தா அவங்க 2 பேரும் கெட்டு போயிருவாங்கன்னு. அருவி ஒரு விரக்தி புன்னகையுடன் கணவனை நிமிர்ந்து பார்த்தாலே தவிர எதுவும் பேசவில்லை. நான் கேள்வி கேக்குறேனே பதில் பேசுறாளான்னு பாருங்க. என்று கோபத்தில் அவளை அடிக்க சென்றவனை பிடித்து கொண்டார் அவன் சித்தப்பா குமரன். அமைதியா இரு பாரி. இதென்ன பழக்கம்? கம்முனு இரு. ஏம்மா, இதான் இத்தன பேர் கேக்குறாங்களே. அவள எங்க வச்சிருக்கன்னு சொல்லுமா. இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனை. மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க. அப்புறம் விஷயம் வெளிய தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்றார் அவர் கொஞ்சம் அமைதியாக. சுற்றியிருந்த அத்தனை பேரும் அவள்தான் ஏதாவது செய்திருப்பாள் என்று சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அருவி ஒரு வார்த்தை கூட பேசாமல் கல்லு போல நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒரு லெட்டருடன் மூச்சு வாங்க ஓடி வந்து அவர்கள் முன்னே நின்றாள் கனி. "ஆ, இந்த லெட்டர் அக்கா ரூம்ல இருந்தது" என்றவள் அந்த லெட்டரை பாரி கையில் கொடுத்தாள். பாரி அந்த லெட்டரை பிரித்து படித்தான். தாத்தா, அம்மா, அப்பா, அண்ணா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரியும் நான் பண்ண போற காரியம் நிச்சயம் நம்ம குடும்பத்த பெரிய அளவுல பாதிக்கும்னு. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் நான் என் கூட காலேஜ்ல படிக்கிற என் சீனியர தான் மனசார லவ் பண்றேன். அவர என்னால மறக்கவே முடியாது. ஒருவேளை இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும், என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நீங்க காட்டுற பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா, இப்ப நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். என் வயித்துல இருக்க புள்ளைய என்னால கொல்ல முடியாது. அதனால தான் உங்க கௌரவத்த விட என் காதலும் என் குழந்தையும் முக்கியம்னு நெனச்சு, என் காதலன் கூட என் வாழ்க்கைய வாழப் போறேன். தயவு செஞ்சு எங்கள பிரிக்க முயற்சி பண்ணாதீங்க. எங்கள தேடி வராதீங்க. என்று எழில் எழுதி வைத்திருந்த லெட்டரை படித்ததும் அங்கிருந்த அத்தனை பேரின் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்ச்சி. அதிர்ந்து கூட பேசிடாத எழிலா இப்படி ஒரு காரியத்தை செய்தாள் என்று அவர்களால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. அப்படியே இடிந்து போய் அமர்ந்தார் சிங்கம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விடுவார்கள். இப்பொழுது வந்து பெண் ஓடிவிட்டாள் என்ற விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் அவ்வளவுதான், அவர்கள் மானமே போய்விடும். சேந்தன் மனைவி குயிலின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்னடி புள்ள பெத்து வளர்த்து வச்சிருக்க? ஓடுகாலிய வளர்த்து வச்சிருக்க? என்று குயிலின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தார் அவர். சித்தப்பா, என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரத்துங்க. இப்ப சண்டை போடுறதுனால ஒண்ணும் ஆகப் போறதில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்ல வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனைய சரி பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்னு யோசிங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. முன்னாடியே அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு, அப்புறமா முடிவு பண்ணிருக்கலாமே.
என சற்று முன்பு அருவி சொன்ன விஷயத்தை இப்பொழுது பாரியும் சொல்ல சட்டென்று பேரனை நிமிர்ந்து பார்த்தார் சிங்கம். இப்ப நம்ம மரியாதைய நம்ம காப்பாத்திக்கணும். அதுக்கு ஒரே வழி, எப்படியாவது அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து, அவங்களுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவ தப்பு பண்ணா, அதுக்காக நம்மளும் அவள அப்படியே விட முடியாது தாத்தா. என்றவனைக் கண்டு சிரித்துக் கொண்டார் சிங்கம். நீ சொல்றது தான் பாரு சரி. என் வளர்ப்பு தப்பா போயிருச்சு. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பு. போய் உன் தங்கச்சியையும் அந்த பையனையும் கூட்டிட்டு வா. நீ சொல்ற மாரி ஆக வேண்டியத மொறப்படி பண்ணிடலாம். என்றார். உன் தங்கச்சி என்று சொன்னவர் மறந்தும் என் பேத்தி என்று சொல்லவில்லை. அதிலிருந்தே அவரின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்று பாரி புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனோ தன் தாத்தாவினை கண்மூடித்தனமாக நம்பினான். அதனால் ஓடிப்போன தங்கையை அழைத்து வருவதற்காக அங்கிருந்து கிளம்பிய பாரி ஒருமுறை அங்கு இன்னும் அதே நிலையில் நின்று கொண்டிருந்த மனைவியினை திரும்பி பார்த்தான். அவள் எதுவும் செய்யவில்லை என்று அத்தனை உறுதியாக சொன்னபோதும் மற்றவர்கள் நம்பவில்லை என்றாலும் அவனும் கூட அதை நம்பாமல் அவளை அடித்து விட்டான். அவள் தன்னை ஒருமுறை திரும்பி பார்ப்பாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவளோ மறந்தும் கூட பாரி பக்கம் திரும்பவில்லை. சில நொடி நின்றவன் பின் வேஷ்டியை மடித்து கட்டி அங்கிருந்து கிளம்பி விட்டான் தேடுதல் வேலைக்கு. அழகி குயிலின் கையை பிடித்து கொண்டார். நீ ஒன்னும் கவலைப்படாத குயிலு. அதான் பாரி கிளம்பிட்டான்ல. அவனே நிச்சயம் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். நீ வேணும்னா பாரு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருப்பாங்க. நம்ம 4 கேள்வி கேட்டாலும் ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுவாளே. எப்ப பார்த்தாலும் அமைதியா ஊம கொட்டா மாரி இருப்பாளே. ஆனா இன்னைக்கு இம்புட்டு பெரிய காரியம் பண்ணிவிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? அவள அப்படி ஒண்ணும் நான் வளர்க்கலையே. என்று மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார் குயிலி. சிங்கம் ஒரு மாதிரி உர்ரென்று அமர்ந்திருந்தார். அதைக் கண்டு சேந்தன் மெல்ல அவர் அருகே சென்று அவர் காலை பிடித்தார். பெரியப்பா, என் புள்ள தெரியாம பண்ணிருச்சு. ஒழுக்கமா இருக்கன்னு சொல்லிதான் வளர்த்தேன். அப்படி இருந்தாலும் அந்த பொட்ட கழுத இப்படி ஒரு காரியத்த பண்ணும்னு நான் நினைக்கலையே பெரியப்பா. ஆனா நீங்க இப்படி உடைஞ்சு போகாதீங்க. எப்படியாவது நம்ம ஆளுங்க அவங்கள கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துருவாங்க. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கும் பெரியப்பா. என்று சிங்கத்தின் காலடியில் அமர்ந்து அவர் காலை பிடித்திருந்தார் சேந்தன். சிங்கம் மெல்ல சேந்தனை பார்த்தார். உனக்கே நம்ம அந்தஸ்து என்ன? இப்படி ஒரு சம்பவம் நம்ம வழியில பொறந்த பொண்ணுங்க பண்ணா அவங்கள என்ன பண்ணுவோம்னு தெரியும். ஒரு தடவ ஒருத்தங்க கூட போயிட்டா அவங்க மனச மாத்துறது சாதாரண காரியம் கிடையாது. ஆனா உன் புள்ள அந்த கேடுகெட்ட சிறுக்கி, கேவலம். எவனோ ஒருத்தன் வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருந்திருக்கான். இப்படிப்பட்டவள கூட்டியாந்து இன்னொருத்தன் கூட வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறியா சேந்தன்? என்று சிங்கத்தின் கோபமான பேச்சில் சேந்தன் மெல்ல அவரை நிமிர்ந்து பார்த்தார். பெரியப்பா, என்றார் தயக்கமாக. இப்படி ஓடிப்போய் நம்ம மானத்தை வாங்குன இந்த சிறுக்கி முக்கியமா? இல்ல உசிர விட ரோஷமும் மானமும் முக்கியம்னு நினைக்கிற? நம்ம குடும்பம் முக்கியமா? இப்படி ஒரு காரியம் பண்ணா அவங்கள என்ன செய்வோன்னு உனக்கே தெரியும். இப்படிப்பட்ட புள்ள இருக்கணுமா? என்றார் பெற்றவனை பார்த்து. ஒற்றை பெண் பிள்ளை அவள். பிறந்த நாள் முதல் அதிகம் யாரிடமும் வாய் பேசிடாதவள் என்பதனால் தோளிலும் மாரிலும் போட்டு வளர்த்தார் அவளை. அவள் என்ன கேட்டும் இல்லை என்று சொன்னதில்லை அவர். அப்படிப்பட்ட மகளை காவு கொடு என்று கேட்கும் பொழுது சேந்தன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சிங்கத்தினை பார்த்தார். எத்தனையோ காதலர்களை பிரித்தது மட்டும் இல்லாமல் அவர்களை கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் கொன்று புதைத்திருக்கிறார்கள் இவர்கள். அதில் முக்கிய பங்கு சேந்தனுக்குத்தான் சொந்தம். அறியாத வயதில் செய்த தவறுக்கு கூட அவர்களுக்கு மன்னிப்பு வழங்காத அரக்கர்கள் இவர்கள். பல உயிர்களை காவு வாங்கி ஜாதியை வளர்த்தவரின் மகளே இன்று இப்படி ஒரு காரியத்தை செய்ய மற்றவர்களைப் போல பெற்ற மகளையும் ஜாதிக்காக காவு கொடுத்து விடுவாரா சேந்தன்? அத்தியாயம் 60. சேந்தன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றார். சொல்லு சேந்தன், உனக்கு மானம் முக்கியமா? இல்ல உன் மவ முக்கியமா? என்றார் சிங்கம். சேந்தனுக்கு மகள் மீது பாசம் அதிகம்தான். ஆனால் அதே சமயம் அவர் மகள் வேண்டும் என்று சொன்னால் சொத்தில் 1 ரூபாய் கூட அவருக்கு எதுவும் கிடைக்காது. மொத்தமாக அனைத்தும் பாரிக்கு போய்விடும். மனசை கல்லாக்கிக் கொண்ட சேந்தன் பெரியப்பாவை பார்த்தார். நீங்க சொல்றதா பெரியப்பா சரி. இப்படிப்பட்டவ இருக்கக்கூடாது. அவள கண்டம் துண்டமா அறுத்து போடணும் பெரியப்பா. என்றார் முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல். சிரித்துக் கொண்டார் சிங்கம். இதுதான்டா இதுதான்டா என் ரத்தம். பாரிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவன் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். பாரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிச்சு
அறுத்து போடு என்றார் ஜாதி வெறி முத்தி. சேந்தன் சரியென்று தலையாட்டினார். சரி பெரியப்பா, அவள அறுத்து போட்டு அவ தலையோட உங்க முன்னாடி வரேன். என்று வேஷ்டியை மடித்து கட்டி அவர் அங்கிருந்து கிளம்பி செல்ல, இவ்வளவு நேரம் இவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த பெண்களின் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி. இதுவரை வெளியே நடந்து கொண்டிருந்த சம்பவத்தை இன்று பெற்ற பிள்ளைக்கு செய்யப் போகிறார்கள். குயிலி மார்பினை பிடித்துக் கொண்டு விழுந்தார். ஐயோ குயிலி என்று அழகி அவரை தாங்கி பிடித்தார். இதைக் கண்டு இவ்வளவு நேரம் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த அருவி இப்பொழுது ஒரு டாக்டராக அவர் அருகே ஓடி வந்தார். அவருக்கு கார்டியோ அரெஸ்ட் வந்துருச்சு, தலை நில்லுங்க என்றவள் உடனே அவர் மார்பில் கையை வைத்து அழுத்தம் கொடுத்தாள். கமான் கமான் என்று கைகளில் அழுத்தம் கொடுத்து அவர் இதயத்தில் கையை வைத்து புஷ் பண்ணினாள். நல்ல வேளை, சரியான நேரத்தில் அவள் செய்த உதவியில் இருமலுடன் கண் முழித்து அமர்ந்தார் குயில். போச்சே, இம்புட்டு நாளா ஊர்ல இருக்க பிள்ளைங்கள பிரிச்சு கொண்டு குவிச்சாங்க. இன்னைக்கு நான் பெத்த ஒத்த பிள்ளைய அறுத்து போட போறேன்னு சொல்லிட்டு போறாரே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சாமி, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? ஒத்த புள்ளன்னு பாலும் தேனும் கொடுத்து வளர்த்தேன். எல்லாமே அவளை பொணமா பார்க்கத்தானா? நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ளைய கொண்டு போட போறாங்களே. என் புள்ள இல்லாத உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் என்று மார்பில் அடித்துக்கொண்டு அழுதவர் அங்கிருந்து எழுந்து ஓடினார். குயில, என்னடி பண்ற? நில்லு என்று அழகியும் கனியும் அவர் பின்னே ஓடினார்கள். ஆனால் அதற்குள் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்ட குயிலியோ அவர் சேலை எடுத்து கட்டி அதை அந்த ஃபேனில் போட்டு தூக்கிட்டு கொள்ள முயற்சி செய்தார். ஆத்தாடி, நாங்க என்ன பண்ணுவோம்? அறிவு கெட்டவளே, என்னடி பண்ற? குயிலு, சொல்றத கேளுடி, அவளுக்கு எதுவும் ஆகாது. சொல்றத கேளுடி, கதவை தெற என்று அந்த ஜன்னல் பக்கம் நின்று கத்திக் கொண்டிருந்தார்கள் அழகியும் கனியும். அருவி வேகமாக ஓடி வந்தாள். அந்த ஜன்னல் வழியே அவர் செய்ய போகும் காரியத்தை கண்டவள் உடனே எதையோ தேடினாள். அப்பொழுது அவள் கண்ணில் பட்டது அங்கிருந்த கோடாரி. அந்த கோடாரியை கண்டவள் அதை எடுத்து அந்த கதவை உடைக்க துவங்கினாள். 4 முயற்சிக்கு பிறகு அந்த கதவை உடைத்து எறிந்தவள் ஓடி சென்று அவர் காலோடு சேர்த்து பிடித்து கொண்டாள். அழகியும் கனியும் ஓடி வந்து அந்த சேலையை அவிழ்த்து தூரம் போட்டார்கள். ஏண்டி குயில் இப்படி பண்ற? செத்தா மட்டும் எல்லாமே சரியா போயிருமா என்ன? முட்டாள்தனமா முடிவு பண்ணிட்டியேடி என்று பதட்டமாக கேட்டார் அழகி. கொஞ்ச நேரத்தில் பதறிவிட்டார் அவர். நான் என்னக்கா பண்ணுவேன்? எல்லாமே போச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷனே என் புள்ளைய வெட்டி போட போறாரே, நான் என்ன பண்ணுவேன் என்று மார்பில் அடித்து கொண்டவரின் முன் அமர்ந்தாள் அருவி. எதுவா இருந்தாலும் எதிர்த்து போராடணும். சாவு எதுக்கும் தீர்வு கிடையாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். எழில பத்திரமா காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. குயில் கலங்கிய கண்களுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தார். இதுவரைக்கும் அவர் அருவியை எவ்வளவோ கொடுமை செய்திருக்கிறார். சற்று முன்பு வரை அவள்தான் இதற்கு காரணம் என அவள் மீது பழி சூட்டிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் வேறு யாராக இருந்தாலும் ஒன்று அங்கு நின்று வேடிக்கை பார்ப்பார்கள், இல்லையென்றால் அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் அவர் செய்த அத்தனை கொடுமைகளையும் தாண்டி நான் உதவி செய்கிறேன் என்று வந்து நிற்பவள் காலை கழுவி குடித்தால் கூட அவர்களுக்கு புத்தி வராது போலும். நான் எப்படியாவது அவளோட வருவேன், என்னை நம்புங்க என்று அவருக்கு தைரியம் கொடுத்தாள் அருவி. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது என்று கொஞ்சம் பதட்டமாக கேட்டார் அழகி. எதையாவது சொல்லி முடிச்ச அளவுக்கு சமாளிச்சு வைங்க மாமியாரே. அப்புறம் உங்களால முடிஞ்சா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, எழில கண்டுபிடிச்சிட்டா என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் கனி, எழில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உனக்கு தெரியுமா? கனி தயக்கமாக தெரியும் என்று சொன்னாள். அவங்க நம்பர்ஸ் குடு. அப்புறம் என் கூட வா. ஸ்கூட்டி சாவி இருக்கா? இருக்கு அண்ணி. குட், சாவி குடு என்றவள் அத்தை பக்கம் திரும்பினாள். நீங்க 2 பேரும் இங்க வரவங்கள சமாளிங்க. நாங்க எழில தேடி பாக்குறோம் என்று அருவியும் கனியும் ஸ்கூட்டியில் கிளம்பி சென்றார்கள். எழிலை தேடிக்கொண்டு போகும் வழியில் அவள் நண்பர்களுக்கு போன் செய்து எழிலை பற்றி விசாரித்தார்கள். அத்தனை பேரும் அவர்கள் அங்கு வரவில்லை என்பதை மட்டும்தான் சொன்னார்கள். இப்ப என்ன நீ பண்றது? பதட்டமாக கேட்டாள் கனி. அருவியும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். நான் நைட்டு 1 மணிக்கு தூங்குனேன். அது வரைக்கும் எழில் இங்கிருந்து போகல. அதுக்கப்புறம் தான் அவ இங்கிருந்து போயிருக்கா. கண்டிப்பா அவன் வந்து கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பில்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க பஸ்ல தான் போயிருக்கணும். முதல்ல 1 மணிக்கு மேல என்ன பஸ் கிளம்பியிருக்குன்னு கேட்டு பாப்போம் என்று இருவரும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகும் பொழுதே அங்கு பாறையின் ஆட்கள் எழிலை தேடி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்ணில் சிக்கிவிடக் கூடாது என இருவரும் மறைந்து நின்றார்கள். அப்பொழுதுதான் கனி ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாள்.
அண்ணி, எனக்கு என்னமோ அக்கா ட்ரெயின்ல தான் போயிருப்பான்னு தோணுது என்றாள் தயக்கமாக. எத வச்சு சொல்ற? அக்காவோட கப்போர்ட்ல நேத்து 2 ட்ரெயின் டிக்கெட் பார்த்தேன். அத பத்தி அக்கா கிட்ட கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா அதுக்குள்ள அப்பா கூப்பிடவும் நான் மறந்து போயிட்டேன் அண்ணி. அப்ப நிச்சயம் அக்கா ட்ரெயின்ல தான் போயிருப்பான்னு தோணுது எனக்கு. சரி வா என்று இருவரும் அடுத்த ஸ்டேஷன் நோக்கி சென்றார்கள். 1 மணிக்கு மேல் கிளம்பிய ட்ரெயின் பற்றி விசாரித்தார்கள். 1 மணிக்கு மேல ஒரு ட்ரெயின் தாம்மா கிளம்புச்சு. அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புச்சு. என்றார் டிடிஆர். அது எந்த ஊருக்கு போற ட்ரெயின்? அவர் ஒரு பெயரை சொன்னார். அண்ணி, அந்த ஊர்ல தான் என் அக்கா கூட ஸ்கூல் படிச்ச ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கூட அக்கா நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா அங்கே தான் போவான்னு நெனைக்கிறேன். அருவி யோசித்தாள். இப்பொழுது எப்படியாவது அவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் அடுத்த ட்ரெயின் வரும் வரை அவர்களால் காத்திருக்க முடியாது. பஸ்ஸில் செல்ல வேண்டும் என்றாலும் நேரமாகும். இப்பொழுது அவர்களுக்கு தேவை ஒரு கால் டாக்ஸி தான். ஏதாவது காரை வாடகைக்கு பிடிக்க வேண்டும் என்று கார் ஸ்டாண்ட் பக்கம் தேடினார்கள். அங்கே ஒரே ஒரு கார் மட்டும்தான் இருந்தது. அதுவும் தனியே நின்று கொண்டிருந்தது. சுற்றி முற்றும் தேடினாள். யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. அதனால் பக்கத்தில் ஒரு பேப்பர் அண்ட் பேனாவை கடன் வாங்கி தற்சமயத்திற்கு இந்த காரை எடுத்துக்கொள்வதாகவும் சீக்கிரமே வந்து காரை ரிட்டர்ன் செய்து விடுவதாகவும் அவள் அட்ரஸையும் சேர்த்து எழுதி அந்த கடைக்காரரிடம் கொடுத்தாள் அருவி. தாத்தா, யாராவது வந்து காரை காணோன்னு கேட்டா இந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடுங்க என்றவள் வேகமாக வந்து காரில் அமர்ந்தாள். புண்ணியவான் சாவியோட வச்சுட்டு போயிருக்காரு. அவன் நல்லா இருக்கணும் என்று டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து அந்த காரை எடுத்தாள் அருவி. கனியோ தயக்கமாக நின்று கொண்டிருந்தாள். என்ன கனி அப்படி பாக்குற? சீக்கிரம் உட்காரு என்றாள் காரை ஸ்டார்ட் செய்தபடி. அண்ணி, உங்களுக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமா? அவள் கொஞ்சம் தயக்கமாகவே கேட்டாள். அதற்கு ஒரு அர்த்தமான புன்னகை சிந்தினாள் அருவி. உன் அண்ணிய அமைதிப்படையா தானே உனக்கு தெரியும்? அதிரடி படையா தெரியாதுல்ல? இப்ப பாப்ப உட்காரு என்றாள் இதழில் புன்னகையுடன். கனியும் கொஞ்சம் தயக்கமாகவே காரில் ஏறி அமர, காரோ மின்னல் வேகத்தில் வேகமெடுத்து செல்ல, சத்தியமாகவே கனி பயந்தே விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும்.